வணக்கம். மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாளைக்கு நாள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த தமிழரசு கட்சி பற்றி பேசப்படுகின்ற விடயம் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தாயக பகுதியை பார்த்தால் தமிழரசு கட்சியினுடைய இந்த ஒற்றுமை சார்ந்து தமிழரசு கட்சி ஒரு அழிவின் பாதையில செல்லுது என்ற ஒற்றுமையாக செயற்படுகிறார்கள் இல்ல. தமிழ் மக்களுக்கான அபிலாசிகள் அதே போன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்பது கிடைக்கப்படவில்லை என்ற நாளுக்கு நாள் பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கின்ற இந்த பின்னணியில முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான ஈழத்தமிழர்களின் அரசியல் தற்போது என்றுமில்லாத அளவு சீரழிவையும் சீர்குலைவையும் சந்தித்திருக்கிறது. இதனை கடந்த வார நாடாளுமன்ற அமர்வில் சிவஞான ஸ்ரீதரன் தனக்கு எதிராக சதிவலை பின்னப்பட்டிருப்பதாகவும் அந்த சதி நடவடிக்கைகளுக்கு பின்னால முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இருப்பதாகவும் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இலங்கை நாடாளுமன்றத்திடம் அதுக்கான விசாரணை ஒன்றை நடத்துமாறும் விண்ணப்பித்திருந்தார். இதிலிருந்து தமிழர் அரசியல் அதாவது தமிழ் மக்களை மாத்திரமல்ல தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையே பாதுகாக்க முடியாத கையறு நிலைக்கு சென்று விட்டதனை வழிகாட்டி நிற்கிறது. 2004ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்களின் ஒற்றை தலைமையின் கீழ் தமிழ் மக்களின் அரசியலை ஜனநாயக வழியில் ஒன்று திரட்டி தமிழர் தேசம் ஒருமித்ததாக தமது வாக்குகளை விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தை ஜனநாயக முறையில் அந்த உலகிற்கு வழிகாட்டியிருந்தது. 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றியதன் மூலம் தமிழர் விடுதலை கூட்டணி ஈழத்தமிழர் அரசியலின் தமிழ் தேசியத்தை தலைமை தாங்குகின்ற கட்சியாக உருவெடுத்தது. 1977ஆம் ஆண்டு தேர்தலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் அன்று தமிழ் மக்களை பெறக்கூடிய 18 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இதனால் தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலைக்கு மாறியது. அமிர்தலிங்கம் முதன்முறையாக தமிழர் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு வந்தார். பின்னர் தமிழர் தாயகத்தில் ஆயுத போராட்டத்தின் அதிவேக வளர்ச்சியும் எழுச்சியும் தமிழர் விடுதலைக்கான நம்பிக்கையை ஊட்டியதால ஜனநாயக வழியில் நாடாளுமன்ற அரசியல் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்காது என்ற அடிப்படையில் ஆயுத போராட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடைந்தது. 2002இல் இலங்கையில் சமபலம் கொண்ட 2 இராணுவங்கள் உள்ளன என்ற நிலையில் இலங்கை அரசுடன் ரணில் பிரபா ஒப்பந்தம் கைச்சாத்து ஆயினது. அந்த நிலையில தமிழீழ விடுதலை புலிகள் தங்கள் ஜனநாயக அரசியல் பலத்தை வெளிக்காட்டுவதற்கு ஒரு ஜனநாயக தேர்தலை கொண்டு எதிர்கொண்டு அதில் தாங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கால சூழல் ஏற்பட்டு இருந்தது. அத்தகைய ஒரு சூழலில் முன்னாள் போராட்ட ஆயுத போராட்ட இயக்கங்களையும் மிதவாத அரசியல் கட்சிகளையும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஜனநாயக அரசியலுக்கான முகாமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை காட்டி தேர்தலில் போட்டியிட வைக்கப்பட்டது. அதே போலதான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் 22 ஆசனங்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010 15வது குறைந்தது 2020 13 ஆகியது. இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் 10 ஆசனங்களை மாத்திரமே கொண்டிருக்கின்றன. இத்தகைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அதனை தமிழ் அரசியல் தலைமைகள் சரியாக கையாண்டனவா என்பது முக்கியமாக இருக்கிறது. 2009க்கு பின்னர் ஆயுத ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக தோற்கடிப்பதற்கு சிங்கள பேரினவாதம் தமிழ் அரசியல் கட்சிகளை உடைப்பதற்கான சதி வேலைகளை செய்தது. அந்த சதி வேலைகளில் ஒரு பகுதிதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அரசின் முகவர் பலர் உள்நுழையப்பட்டிருந்தனர். அவ்வாறு உள்நுழைந்த சிங்கள அரசின் கையாட்கள் கூட்டமைப்புக்குள் இருந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற பலரையும் வெளியேற்றுவதற்கான வேலி வெட்டி, வாய்க்கால் வெட்டி, பொறிக்கிடங்கு வெட்டி சதி வேலைகளில் ஈடுபட்டார்கள். அதனால் கூட்டமைப்பில் இருந்து தமிழ் காங்கிரஸ் வெளியேறியது. அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய தளத்தில் நின்ற பலரும் வெளியேறினார்கள். இறுதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து தமிழரசு கட்சி தனியாகவும் ஏனையவை தனித்தனியாகவும் பிரிந்து போயினர். பிரிந்தவர்களும் பின்னர் பல துண்டுகளாக சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அதாவது பொது வேட்பாளர் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற தமிழ் தேசியம் பேசுபவர்களும் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து செயல்பட வல்லவர்களையும் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் தேசிய விருப்பினை தேசிய அபிலாசைகளை நிறைவு செய்வதற்கான பயண பாதையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என தமிழ் புத்திஜீவிகளும் அரசியல் அறிஞர்களும் சிவில் சமூகங்களும் எடுத்த முடிவுக்கு பொது வேட்பாளராக அரியநேத்திரன் தமிழரசு கட்சியிலிருந்து தேர்தலில் போட்டியிட்டார். தமிழரசு கட்சியின்
பல முக்கியஸ்தர்களும் பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி செயல்பட்டனர். இப்போது அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் அரசியலில் இருந்து ஒதுக்குவதற்கும் கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை என்ற பெயரில் சதிவேலைகளை எம்.ஏ. சுமந்திரன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த சதி நடவடிக்கையில் சுமந்திரனுடன் கட்சியில் பலர் செயலாளர்கள், அதாவது பதில் செயலாளராக கடமையாற்றுகின்ற சத்தியலிங்கம், பதில் தலைவராக கடமையாற்றும் சி.வி.கே. சிவஞானம் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை தோற்றுவித்திருப்பதாக இந்த அரசியல் ஆய்வாளர் சொல்லுகிறார். இந்த அணியினரே தற்போது தமிழரசு கட்சியின் மத்திய குழுவையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். சிங்கள தேசத்தின் உளவாளிகளாக தொழிற்படும் புல்லுருவிகள் தமது அரசியல் நாசக்கார சதி வேலைகளில் கணிசமாக முன்னேறியது மாத்திரமின்றி தமிழரசு கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து தற்போது வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு நல்ல உதாரணம் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் கட்சியின் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவரை தலைவர் பொறுப்பை ஏற்க விடாமல் அதனை தடுப்பதற்கான வழக்குகளை நீதிமன்றம் தாக்கல் செய்து அதை நிலுவையில் நிறுத்திவிட்டார்கள். கட்சியின் தலைவர் தேர்தல் ஒரு முறையற்ற தேர்தல் என்று கூறும் அளவுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது அதையும் கடந்து நாடாளுமன்றத்தில் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு விசாரணையை செய்ய வேண்டும் என விண்ணப்பித்து நிற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் ஸ்ரீதரன் இருப்பதை பார்க்கும் போது தமிழ் தேசியத்தை, தமிழ் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நாசகாரிகள் கை ஓங்கி இருப்பதை உணர முடிகிறது. இங்கே தமிழரசு கட்சி தலைமை தாங்கிய சம்பந்தன், சுயநாதராஜ் ஆகிய இரண்டு தலைவர்களும் சரியான நேரத்தில் சரியான முடிவை கடந்த காலத்தில் எடுத்திருந்தால் இந்த புல்லுருவிகள் இன்று தான்றோன்றித்தனமாக அரசியல் அடாவடிகளில் ஈடுபட்டு தமிழரசு கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் வெளியேறி இருக்க மாட்டார்கள் என்ற செயல்பாடு என்ற ஒரு கதை இங்கு இருக்கின்றது. இப்போது எஞ்சி இருப்பவர்களையும் வெளியேற்றுவதற்கான அனைத்து சதிகளும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்குது. இது ஆபத்தான ஒரு போக்கு. எனவே இத்தகைய நடைமுறை தொடர்ந்து இடம்பெறுவதை தமிழ் மக்கள் வேடிக்கை பார்த்திருக்க கூடாது. தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தமது பிரதிநிதிகளுக்கு வாக்களிப்பது என்பது அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் அமர்த்தி அழகு பார்ப்பதற்கு அல்ல. தமிழ் மக்கள் ஒருவரை வாக்களித்திருக்கிறார் என்றால் அது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்தும் தமிழ் மக்களுக்காக போராடுவதற்கு அவர்களுக்கு ஒரு அமைதி பத்திரத்தை வழங்குவதற்காகவே அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த, தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பேசாமல், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், வசதி வாய்ப்புகள் கோரிக்கை அதிகம் பேசியிருக்கிறார்கள். இதன் விளைவு காலத்துக்கு காலம் ஒருவர் தவறிழைத்திருந்தார் என்று இன்னொருவரை தெரிவு செய்வதன் மூலம் தமிழர் தரப்பில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை பெற்றவர்கள் தமிழர் தரப்பில் புதிய பணக்காரர்களாக உருவெடுத்திருந்தமை தான் இங்கு நடந்தேறியிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் தமிழர் தாயகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை குறிவைத்து எண்ணற்ற சுயேட்சை குழுக்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. இவையின் தமிழ் தேசியத்தை சிதைப்பதிலும் உடைப்பதிலும் இப்போது முனைப்பு காட்டுகின்றன. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டும், தமிழ் மக்களுக்கு நீதி கேட்டும், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை கேட்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய நேரத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை பாதுகாப்பதற்கு சிங்கள நாடாளுமன்றத்திடம் விசாரணை நடத்த கோரும் அளவுக்கு இந்த தமிழ் கட்சிகளுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள் முற்றி நாடாளுமன்றம் வரை சென்றுவிட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சியின் உண்மையான விசுவாசிகளும் தமிழ் தேசியத்தை தம்முயிராக போற்றும் தமிழ் மக்களும் புத்திஜீவிகளும் சிவில் சமூகங்களும் பொறுமை காக்காமல் தமிழ் தேசியத்தை மீள நிலைநாட்டுவதற்கு கட்சிகளையும் மக்கள்களையும் ஒன்று திரட்டி ஒரு குடையின் கீழ் அணி சேர்ப்பதன் மூலமே தமிழ் கட்சிகளுக்குள் ஊடுருவி இருக்கின்ற இந்த புல்லுருவிகளை வெளியேற்றி துரத்தி அடித்து தமிழ் தேசிய கட்டுமானத்தை புனர் நிர்மாணம் செய்ய முடியும். அதுவே இன்றைய காலத்தின் உடனடி தேவையாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி என்கின்ற ஒன்று தமிழர்களுடைய அடையாளமாக காணப்பட்டது. தமிழ் அப்படி என்று சொன்னால் தமிழரசு கட்சி. அங்கு நிறைய கட்சிகள் இருந்தது. இப்பொழுதெல்லாம் பிரிந்து 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 சின்னாபின்னமாக இருக்கிறது. பல கட்சிகள் உடைந்திருக்கின்றன. ஒரு கட்சி தமிழரசிலிருந்து ஒன்று வெளியே போய் அந்த ஒரு கட்சியிலிருந்து பல கட்சிகள் என்று ஏராளமான கட்சிகள் இருக்கிறது. இவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வார்களா? தமிழ் மக்களுடைய உரிமையை அங்கு கேட்பார்களா? அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்களா? நாடாளுமன்றம் இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து சென்றிருப்பவர் என்பது மிக குறைவு, 10 பேர் மாத்திரமே என்பது நாம் பேசக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு ஒற்றுமையாக செயற்பட்ட தமிழ் மக்களால் வேண்டுமென்று அழைக்கப்பட்ட அவர்கள் உணர்ந்த ஒரு விடயம், எங்களுக்கு கட்சி தேவை, எங்களுடைய குரல்களை கேட்பதுக்கு, எங்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு ஏராளமாக போற்றப்பட்ட பல பேரால் இன்றும் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு இருந்த ஒரு கட்சி. ஆனால் இன்று வேண்டாம், இது அழிவை நோக்கி செல்லுது, இவர்கள் இருப்பதை சாபக்கேடு என்கின்றவாறான பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பேச்சுக்களையும் தேடி தந்திருக்கிறது. உண்மையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழரசு கட்சி எப்படி மக்கள் யாழ் மாவட்டத்தில்
ஒதுக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.